தட்டுக்கு ஒண்ணும் வஞ்சனையே வைக்க வேண்டாம். குறிப்பா தாய் குழந்தைகள் நீங்க நல்லா சூப்பரா கை தட்டலாம். ஏன் தெரியுமானே, இங்க இருக்க பெண்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினா உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க, அங்க 2 அக்கா தட்டிவிட்டு உடனே இழுத்து பாக்குறாங்க. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டுல வளர்ந்துருக்கும். அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படி போய் சொன்னேன், இங்க இருக்க பெண்கள் நல்லா கை தட்டினா முடி வளரும். ஒரு அக்கா வேகமா தட்டிவிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு. சபரி முடி வச்சிருக்கா, அதுவே மறந்து முடிச்சு இழுத்து. அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பலாம் நெல்லுங்கிற கதையை ஆண்கள் பெண்கள் கலந்து ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு. மனுஷன் நிம்மதியா இருந்தது அந்த காலத்திலே இந்த காலத்திலே. இதுதானே கேள்வி. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உண்மைதான். நீங்க கை தட்டுங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? போனை நாம வச்சிருந்தோம்னா அது அந்த காலம். போன் இப்ப நம்மள வச்சிருக்க, அதுதான் சார் இந்த காலம். இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? நான் கேக்குறேன். ஆனா நிஜமாவே சொல்றேன், ரொம்ப உற்சாகமா ரசிக்கிறாங்க. தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் எங்களை அறிமுகப்படுத்தினீங்கல்ல, நாங்களா பாருங்க சைடுல பிளாஸ்டிக் சேர் உட்கார்ந்துருக்கோம். இந்த நிகழ்வுக்கு நம்மளா அழைச்சு சிறப்பு செஞ்சு எங்க கொங்கு மஞ்சுநாதனே பிளாஸ்டிக் சேர் தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா உங்களுக்காகவே நம்ம ஊர்ல, குறிப்பா இந்த ஊர் மக்கள், திருப்பூர் மக்கள் ஒரு ஸ்பெஷல் சேர் கொண்டாந்து போட்டிருக்காங்க. இந்த போக்கஸ் லைட்டுக்கு, இந்த டெக்கரேஷனுக்கு, இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்க அழகுக்கும், இந்த தாய்க்குழம்பா சுத்தி இருக்கிறதுக்கும் உங்களை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? நிறமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்றவளா மாதிரியே இருக்கு. பழி வாங்குறதுனே கூட வச்சிருக்கேன். ஆனா ஒரு கெயின், ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் வந்து மொய் செஞ்சுட்டு போங்க. கூடவே கெயின் சவுண்ட் வருது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்கண்ணே. என்ன ஏன்னா ஒரு பேச்சாளனுக்கு மைக்காம இருந்தும், ஒரு ஆம்பளையானுக்கு பொண்டாட்டி அமையதும் பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தை பொறுத்தது. எதையா மாத்தி விட்டு போயிடாதீங்க. ஆனா நிஜமாவே நடுவர் இல்ல, அங்க வச்சு இங்க புடிக்கிட்டயா, அங்க புடிக்கிட்டார். அவருக்கும் சேர்த்து வச்சு விடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. நீங்க அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டி மேல நினைச்சுக்கிட்டு தொடவே தொடாதீங்க, விட்டுருங்க. நாங்க மேனேஜ் பண்ணி ஏதாவது பேசிட்டு போயிடுறோம். ஓகேவா? ஆனா நிஜமாவே அந்த ஆடியோ அவ்வளவு அழகா சிரிக்கிறாரு. அவரு பொண்டாட்டி மாதிரி மச்சிஞ்சு மாதிரி அப்பப்ப பாக்குறாரு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மச்சிஞ்சிங்கனாலதான் அடிக்கடி டச் பண்றாரு. பொண்டாட்டினா டப்புன்னு கை எடுத்துருவாரு, பக்கமே போக மாட்டாரு. நிஜமாவே சொல்றேன், நல்லா இருக்கு ஆடியோ. ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. ஆனா திருப்பூர் நகர்ல இந்த பொங்கல் திருவிழாவில தான் ஆடியோ சூப்பர், ஆடியன்ஸ் சூப்பர், பட்டைய கிளப்புறாங்க. இந்த மாதிரி நாங்க பாட்டுல பேசிட்டே இருக்கலாம்னு சத்தியமா சொல்றேன். அன்னைக்கெல்லாம் வேதாரண்ய பக்கம் ஒரு நிகழ்ச்சி, சவுண்ட் பத்தில ஆடியோ கான் பார்த்து சொன்னேன், அண்ணன் சவுண்ட் பத்தில ஏத்துங்க. அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்ட தம்பி பேசுங்க. என்னது ஏத்திட்டேங்கிற சவுண்ட காண, இன்னும் கொஞ்சம் ஏத்துனேன். திரும்ப கீழே கொஞ்சம் ஊருக்கு அள்ளி நாக்கில் நினைக்கப்பட்டு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார். என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்டே இங்க பாரு, இருந்ததை போற ஏத்திட்டேன். நாளை காலையில 12 மணி தான் கடை திறப்பாங்க, வா ஏத்தி காட்டுறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப உற்சாகமா ஆடியோ வச்சிருக்காங்க. நிகழ்ச்சியை நல்லா ரசிக்கிறாங்க. நான் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அந்த காலம் நான் உண்மையை பேச, இந்த காலம் பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல கிங் மாதிரி அப்படி நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதாவது அரசியல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை சொன்னீங்க. எம்ஜிஆர் பிறந்த நாள்னு நீங்க சொன்னீங்க. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனசுல நின்னது யாருங்கிறத அந்த காலம் தான் கொடுத்ததே தவிர இந்த காலம் இல்ல. எப்படிமா கொடுத்தா பாட்டு? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதினில் நிற்பவர் யார்? மக்களின் மனதினில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா. ஆறிலும் வாழ்வு, நூறிலும் வாழ்வு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா. அந்த குதிரை நின்றுச்சு. ஆனா இன்னமும் நம்ம மனசுல இந்த பாட்டு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அந்த காலத்துக்கு ஈடு இணை இந்த காலம் வருமா சார்? அதனாலதான் சொன்னாங்க அந்த காலத்துல, வடக்கே கங்கை யாரு, தெற்கே காவிரி யாரு, என்றென்றும் வாழுகிற வரலாறு அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆஹா, இங்க பாருங்க, ஆடியோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. நடுவரோட ஆடியோ பாருங்க, கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஐயா ஏன் அப்படி இப்போ நீங்க வச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிட்டு கை எடுத்துருங்க. தயவு செய்து தலைவர் அப்படியே விட்டுருங்க தலைவர். ஹலோ 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 அப்படியே விட்டுருங்கண்ணே. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்படியே அண்ணே, எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். சொல்லுப்பா. உங்களை பத்தி பெருமையை சொல்லாம போக கூடாது. நீ சொல்லுப்பா. சத்தியமா சொல்றேன், நகைச்சுவைன்னு ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நகைச்சுவைன்னு ஒரு புத்தகம் இருந்தா
தவிர்க்க முடியாத அவசியம் படிக்க வேண்டிய ஒரு பக்கம் எதுன்னா அது கேபி பழனி அண்ணன் தான். அவருக்காக நல்ல ஒரு கைத்தட்டை தாராளமா கொடுத்து வைங்க. ஏன்னா உற்சாகமா நீங்க கல்லூரியில போய் விட்டாலும் 2 மணி நேரம் இயல்பா மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஆள் இருக்கிறாரு. இந்த மாதிரி பாமர மக்களுக்கு புரியுமா நகைச்சுவை கலந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் ஒரு மாமனிதன் இருக்கிறாருன்னு சொன்னா அது எங்க கலக்க போது யார் பழனி என்ன. அவருக்காக மீண்டும் நல்ல ஒரு அரங்கிலிருந்து கைத்தட்டல கொடுத்துடலாம். உங்க மத்தியில நாங்க பேசுறது பெருமை அடைகிறோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். அந்த காலம்னு சொல்றதுக்கு நான் 2 பேரும் சிங்க மாதிரி வந்திருக்கோம். இந்த காலம்னு சொல்ற மாதிரி 2 பேரும் லேடி கெட்டப்ல வந்திருக்காங்க. லேடி கெட்டப் ஆமா. இப்ப இங்கே ஆண்கள் பெண்கள் போட்டி வச்சிருக்கீங்கல்ல, அது போல இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 னு இங்க இருக்க பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 னு நம்ம ஆண் சிங்கர்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற ஒரு கல்லூரியில பேராசிரியரா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காட்டாலும் நடுவரோட காரை உங்க பேர்ல எழுதி வைக்கிறோம் சார். ரெடியா இருக்கீங்களா? அதாவது 2 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டானா 7 லட்சம் ரூபாய் காரை எழுதி கொடுப்பாங்க. உற்சாகமா இருக்காங்கண்ணா. அதுக்கு லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடியா இருக்கீங்களா? பவர் பாத்துருவோமா? ரெடி 1 2 3. அடேங்கப்பா எவ்வளவு இந்தமா நீங்க 2 பேரும் இருக்குமா தட்டுறீங்க? லேடிஸா ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்பதான் நம்புவோம் நாங்க. லேடிஸை கை தட்டுனா இது 2 தட்டிட்டு உட்காந்துருக்கு பாருங்க. அதுல பாத்தீங்களா ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு. இந்தாடி தட்டுடி தட்டுடி பழனி காரை வாங்கி தராங்க தட்டுடி. ஆனா என்னதான் சொல்லுங்க, இந்த பெண்கள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சளி சிந்தறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண் சிங்கங்கள் அப்படி இல்ல. பகல ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3. அடா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத நிரூபிக்கிற அப்பமான கூட்டம். ஆனா சத்தியமா சொல்றேன் சார், இந்த காலம் என்ன சார் மகிழ்ச்சியா இருக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன விதமான வித்தியாசம்? அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு டிவி கிடையாது. கிராமத்துக்கு ஒரே ஒரு பஞ்சாயத்து டிவி இருக்கும். தலையாரி வந்து அந்த ட்ரம்பு பெட்டியை திறந்து விட்டு படத்தை போடுவார், ஒளி போடுவார். பார்த்தோம் நிம்மதியா இருந்தோம். அன்னைக்கு டிவி எல்லாம் குண்டா இருந்தது. பார்த்த நம்ம வீட்டு பெண்கள்லாம் ஒல்லியா இருந்தாங்க. உண்மைனா நீங்க கை தட்டுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு டிவி வந்துருச்சு. எல்இடி டிவி, எல்சிடி டிவி, டிவி எல்லாம் மெல்லிசா இருக்கு. இத பாக்குற நம்ம வீட்டு அம்மா எல்லாம் இப்படியே பெருத்துக்கிட்டு போறாங்களே, இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு கிராமத்து பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருந்தது. இன்னைக்கு டிவிக்குள்ளதான் பஞ்சாயத்தே நடக்குது. நான் கேக்குறேன், அப்ப இந்த கால மகிழ்ச்சின்னு எப்படி நான் சொல்றது? ஆனா சத்தியமா சொல்றேன், ஒரு விஷயத்த பெருமையோட சொல்றேன். ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. அவளுக்காக நல்ல ஒரு கைத்தல கொடுத்து வைங்க. என் ஒய்ஃப் எப்படிமா டிவி பாப்பா? 10 உள்ளர பெட்டி 20 வெளியில வரும் சார். அன்னைக்கு கரண்ட் போச்சு, டார்ச் லைட் அடிச்சு பாக்குறா ஏதாவது நாடகம் தெரியுதா? அப்புறம் இந்த கால மகிழ்ச்சியா இருக்குமா? நான் கேக்குறேன். அது இவ மட்டும் நாடகம் பாக்குறதுல என்ன? இவ ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி தெருவுல இருக்க எல்லா பொம்பளையும் சேர்த்து விட்டு எந்த டயத்துல எந்த நாடகம்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்றா. இதை பார்த்து தெருவுல இருக்கிற பொம்பளை பூரா எங்க வீட்டுல உட்காந்து டிவி பாக்குது. அப்படியா? அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு போய் வீட்டு கதவை தட்டுறேன். ஏன் வீட்டுக்காரமா சொன்னா கூட பரவாயில்ல, என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணாடி சொல்றா, எந்த நாயோ வந்து உங்க வீட்டு கதவை தட்டுதுரி அப்படிங்கிறான். அது என் ஒய்ஃப் சொல்றா, எந்த நாயும் இல்ல, எங்க விட்டு சொந்த நாய் தான் வந்து தட்டுதுன்னா. நான் சொன்னேன், இந்த பார் சாப்பாடு போடுற நேரத்துல டிவி பாக்குறேன், அது நீ பாக்க மாட்டாம தெருவுல இருக்க பொம்பளைங்களா கூட்டி வந்து பாக்குற. இப்ப புருஷனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடல, நடு வீட்லயே தூக்கு போட்டு தொங்குவேன் அப்படின்னு. ஐயே பொண்டாடி சொல்றா, தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல போய் தொங்குங்க அப்படிங்கிறால. இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார்? ஆனா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதானே? எனக்கு வந்ததுன்னு ஒய்ஃபே தொங்க சொல்லிட்டா இதுக்கப்புறம் வாழக்கூடாதுன்னு ஒரு புடவை எடுத்து கழுத்துல சுருக்க மாட்டி அப்படி உத்தரத்துல போட்டேன். பாவி மனுஷா ஏன் அப்படி பண்றேன்னு புடவையை வந்து புடுங்கினா. சாக போறப்பயாவது பாசம் வந்துருச்சாடின்னு கேட்கிறேன். இது போன வாரம் தான் வாங்கின 10,000 ரூபாய் புது பட்டு புடவை, ரேஷன் கடையில கொடுத்த புடவை அங்க இருக்கு, அதை போட்டு தொங்குங்கிறாளே. இந்த கால மகிழ்ச்சின்னு எப்படின்னு சொல்றது? அதனாலதான் இந்த காலம் மகிழ்ச்சி இல்லைங்கிறத இவங்களே பாட்டுல சொன்னாங்க. அப்படியா? இந்த காலம் சரியில்லைன்னா அவங்களே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, ஆம்பளைங்க தெரியாம குழந்தை பிறக்குது, பொம்பளைங்க சேர்ந்து இங்கே குடும்பம் நடந்தது. தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு தண்டா செஞ்சாலும் நியாயம். தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு தண்டா செஞ்சாலும் நியாயம். பொய்ய சத்திய செய்யும் இந்த பூமி எப்படி ஒய்யும், இத பார்க்க மனுஷ கொண்ட பக்தி குறையுது. இதை தீர்க்க வந்த சாமி கூட ஆட்சி கரையுது. மகா கணபதி மகா கணபதி. காலம் கலிகாலம் ஆகி போச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே. அப்ப இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? இந்த காலம் என்ன மகிழ்ச்சி? நம்ம ஒரு காலத்துல படிச்சோம்ல, வாத்தியாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோம். ஐயோ, அவ்வளவு மரியாதை கொடுத்தோம்ல. பைசாங்கெல்லாம் தெருவுல விளையாடுவாங்க.
ஒரு வாத்தியார் வந்துட்டா ஐயையோ வாத்தியாரான்னு பசங்க சந்துல புந்து ஓடுனா அது அந்த காலம். அந்த காலம். இன்னைக்கு பசங்க விளையாடுறாங்க, வாத்தியார் பாக்குறாரு ஐயையோ பசங்கன்னு வாத்தியார் சந்துல புந்து ஓடுறாரு சார். அதுதான் சார் இந்த காலம். வெடிகுண்டு வச்சிருப்பானோன்னு பயமா இருக்கு அவருக்கு. நம்மளை கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப நம்ம அப்பா அம்மா என்னென்ன சொல்லி சேர்த்தாங்க? என் பையன் தான் சார், நான் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், சொல்லி கொடுங்க, சரியா படிக்கல கண்ணை மட்டும் விட்டுட்டு ஒட்டுமொத்த தோலை உரிச்சு எடுங்க, பிரம்ப வச்சு அடிங்கன்னு சொன்னாங்க. அது அந்த காலம். அன்னைக்கு வாத்தியார் கையில குச்சி இருந்தது, சமுதாயத்தில் தவறுகள் கம்மியா இருந்தது. ஆனா இன்னைக்கு வாத்தியார் கையில குச்சி இல்லை, இருந்தாலும் என்ன அடி பாப்போம் கேஸ் போடுவேன்னு சொல்லி பையன் மிரட்டுறான். வாத்தியார் என்னைக்கு குச்சியை கீழே போட்டாங்களோ போலீஸ்காரங்க குச்சியை கையில எடுக்கிற சூழலை நம்ம மாட்டிக்கிட்டேமே சார். இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா ஒரு டயலாக் சொல்லுவாரு, எப்படி? கண்ணை மட்டும் விட்டுருங்க, உடம்ப உரிச்சு உப்பு கண்ணை போடுங்க போடு. ஆனா வாத்தியார நீங்க தான் என் பயலுக்கு கண்ணு திறந்து வைக்கணும். வாத்தியா கண்ணை மட்டும் திறந்து வச்சா போதும்னு எதிர்பார்த்தாங்க. அது இருந்தாதான் சார் படிப்பு இருக்குன்னு சார். அன்னைக்கு அந்த காலம் இன்னைக்கு இருக்கா சார்? நான் கேட்கிறேன். வாத்தியார் குருகுல கல்வியில வாத்தியார் உட்கார்ந்துருவாரு, பையெல்லாம் நின்னு படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த காலம் மாறி போச்சு, வாத்தியார் பூரா நின்றுட்டு இருக்காரு, பையன் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் சார். அன்னைக்கு ஒரு பையனை போய் கேட்கிறேன்னு நான் பார்த்து கேட்டேன், தம்பி இங்க வா, உன் கற்பனை திறத்தை நான் கண்டுபிடிக்கணும். ஒரு நட்ட நடு கடல்ல ஒரு மாமரத்துல மாம்பழமா காய்ச்சி தொங்குது, எப்படா போய் பறிப்பேன்னு கேட்டேன். நான் பறவையா மாறி போய் பறிப்பேன் சார்னா. நான் சும்மா இருக்க கூடாது, பறவையா மாறுறதுக்கு ரெக்கைய உங்க அப்பாவா கொடுத்தாரு அப்படின்னு. நட்ட நடு கடல்ல கொண்டு போய் மாமரத்தை உங்க அப்பாவை நட்டாருன்னு பதில் கேட்டு போட்டான்னு அவன்கிட்ட பேச முடியுதாங்க இருக்கிற பசங்கள்ட்ட. அன்னைக்கு மண்ணின் மைந்தன் எழுதுறாங்க, மண்ணின் மைந்தன் எழுதி விட்டு 5 சுழி இன்னும் போடுறான் சார். தமிழ்ல 2 சுழி இருக்கு, 3 சுழி இருக்கு, 5 சுழி எங்கேயாவது இருக்கா? நான் பார்த்து கேட்டேன், ஏன்டா தமிழ்ல 5 சுழி கிடையாது, ஏன்டா அப்படி போடுன்னு கேட்கிறேன். தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காதே அப்படிங்கிறான் சார். தமிழ முட்டப்பட்ட வளர்க்கறது இப்படியா வளர்க்கறது? வாச ரோஜா வாடி போலாமான்னு எழுதிருக்கேன். சரி படிக்கிறான்றேன், வாச ரோஜா வாடி போலாமான்னு படிக்கிறான். பார்த்தீங்களா? இதுவா பரவாயில்ல அர்த்தம். அன்னைக்கு ஒருத்தன் டியூஷன் படிக்க என்கிட்ட வந்தான்னு. சரி. வந்தவன் ஒரு செருப்பை இங்க விட்டான், சரி, இன்னொரு செருப்பை கொண்டு போய் அங்க விட்டான். ஏன்டா ஒண்ணு இங்க விடுற ஒண்ணு அங்க விடுறேங்கிறேன். ஆடி மாசம் ஜோடி சேரக்கூடாதுங்கிறான் சார். தெளிவா இருக்கானா? என்ன காலில் ஒரு செருப்புக்காம ஆடி மாசம் ஜோடி? ஆனா இந்த மாதிரி குறும்பு பண்றாங்கல்ல, இந்த பிள்ளைகளுக்கு தப்புக்கும் தவறுக்குமான வித்தியாசத்தை அந்த காலத்துல நாங்க சொல்லி கொடுத்தோம். தமிழ்ல தப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தவறுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்மளை கண்டிக்கிறப்ப அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏய் நீ தப்பு பண்றேன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீ பண்றது ரொம்ப தவறுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு அது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆனா அதுக்கான வித்தியாசத்தை இந்த காலம் சொல்லல, அந்த காலத்துல நாங்க சொன்னோம். எப்படி தெரியுமா? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கையை கண்டி சரித்திரம் இருக்குன்னா இன்னைக்கு தரித்திரம் தானங்க இருக்குது. எங்க இருக்கு? இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்கா? நான் கேக்குறேன். நீங்க போனை பத்தி சொன்னீங்கல்ல, நான் இந்த மேடையிலே ப்ரூவ் பண்ணட்டா இந்த காலம் மகிழ்ச்சி இல்லைன்றத ப்ரூவ் பண்ணிட்டா? நான் கேட்கிறேன், இந்த மக்களை பார்த்து கேட்கிறேன், குறிப்பா கல்யாணம் ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா ஒரு ஐயா தூக்குனாரு, ஐயோ பொண்டாட்டி பத்திக்கிறான்னு டப்புனு கீழே போட்டாரு. ஐயா தூக்குறாருன்னா ஏன் வீட்டுக்காரமா அங்க இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி வீட்டுக்கு கொண்டு சோறு கிடைக்காது. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த காரணத்துல ஒரு அண்ணன் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாயை கேட்க அவளை திராட்டா உட்காந்துருக்க, தூக்குங்க கையின்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்விய நம்ம ஊர் பெண்கள் தாய் குளத்துல கேட்டு பாருங்க. 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்ச வாய் புருஷன் எனக்கு அடப்பாங்க. அதனால எழுதுறதுக்கு இவரே புருஷன், அந்த ஒரு கணக்கு தான். சரி, இப்ப இருக்கிற பெண்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சிருக்கேங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பர்ஸ்ல வர வச்சுக்கணுமா? மணிப்பர்ஸ்ல மானக்கடை போயில அப்படி. ஆனா அங்க 2 பேர் கையை தூக்கிட்டு சொல்றாங்க, மணிப்பர்ஸ் வந்து திறந்து பார்க்கலாம், அப்புறம் சும்மா கையை தூக்கி விடும் அப்படி. ஆனா சத்தியமா அந்த மேடையில பெருமையோட சொல்றேன், என் பொண்டாட்டி எல்லாம் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஒண்ணு இல்ல 2 போட்டோ மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கா. அவளுக்காக நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்து வைக்க தயவு செஞ்சு நீங்களும் கை தட்டுங்க. அவ்வளவு பாசம் ஆடுன்னு கேட்கிறேன். இதை வச்சுதான் லோன் வாங்கணுங்கிறா சார்.
என் போட்டோ வச்சு ஊர் பூரா லோன் வாங்கிறான், நான் லோன் கட்டிட்டு தடுமாறிட்டு கிடக்குறேன்னு இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? பாட்டு ஃபர்ஸ்ட் விளங்குதா நான் கேக்குறேன். இன்னைக்கு இருக்கிற பாட்டு இந்த காலம் சொல்றாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் நாங்க மெட்டுக்கு பாட்டு போட்டோம்னா அது அந்த காலம். இன்னைக்கு பூரா துட்டுக்கு பாட்டு போடுறாங்க சார். பாட்டு விளங்குமா சார் நான் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. அடிக்காத, இதுக்கு அடிச்சா வாத்தியம் கேட்டுக்கு. தீபாவளி தாவணி போட்டுச்சுன்னா ஆயுத பூஜைன்னா அன்றாயிரம் போட்டுச்சு, நவராத்திரின்னா நைட்டியா போட்டுச்சு. இது ஒரு பாட்டுன்னு வந்து பேசுறாங்க. பொங்கலுக்கு எதை போடுவாங்க பாருங்க. இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் கண்டு கொண்டே. நான் கேட்கிறேன், சேலை கட்டுற பொண்ணுக்குலாம் வாசம் அடிக்குதுன்னா நைட்டி போட்ட பொண்ணுலாம் நாத்தம் முடிச்சு போய் அடையுது. நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு வந்து வக்காலத்து வாங்குறீங்களம்மா? கேட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். பாட்டுன்னா உற்சாகத்தை தரணும், மகிழ்ச்சியை தரணுங்க. அன்னைக்கு கொடுத்தான் கண்ணதாசனே மைக்க வச்சு பாடுற மாதிரி கொடுத்தான். உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தானே அந்த உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கிருச்சுன்னா உன் நிழல் கூட உன்னை மதிக்காது, மிதிக்கும். நான் இதுதான் சார் பாட்டு. அதுதான் அந்த காலம் எப்படி கொடுத்தான் பாட்டு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பாட்டாளர் கை தட்டு கொடுத்துட்டு போங்க. அப்படி இருக்கணும் சார் பாட்டு. நீ பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கெடுத்து குட்டி சேரவாக்கிறீங்களா சார்? தமிழரோட பண்பாடு என்னென்ன? பொட்டு வைக்கிறது. நான் சத்தியமா சொல்றேன், இந்த மாமன்றத்துல விஜய் டிவி கலக்க போது யாரு? பழனி என்ன நடுவரா இருக்கிறாங்க. அதே விஜய் டிவி பிக் பாஸ் புகழ் எங்க மஞ்சுநாதா உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மேடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இங்க இருக்க பெண்களுக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்க பெண்கள்லாம் இனி பண்பாடு கலாச்சாரம் மாறாம அந்த காலத்துல இருக்கிற குங்கும பொட்டை வைங்க. யாரும் இந்த காலத்து ஸ்டிக்கர் பொட்டை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன் காசு நான் வாங்குவேன், ஏன் நெத்தி நான் வைப்பேன், உனக்கு நடா அப்படின்னு சண்டைக்கு வந்தா நீங்க வாங்குங்க. உங்க காசு உங்க பொட்டு வாங்குறீங்க, உங்க நெத்தி வைங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டு என்ன தெரியுமா நான் பண்ணணும்? எங்க ஆண்கள் நம்மள சிகரெட் குடிக்கிறோம்ல, லாஸ்ட் பப் முடிஞ்சு அப்படியே வைக்கல போடுறோம். என்ன பண்றோம்? கீழே போட்டு அணைக்கிறோம்ல. அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிருச்சுன்னா தயவு செஞ்சு என் தாய் குளங்களை ஸ்டிக்கர் போட்ட மண்ணுல போட்டு மிதிச்சுட்டு போங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் சொல்றது உண்மையா இருந்தா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டு அந்த பெண்கள் கீழே போடுறாங்க. எடுத்து என்னென்ன பண்றாங்க? கதவுல ஒட்டுறது, கண்ணாடியில ஒட்டுறது, கக்கூஸ் பீங்கால ஒட்டுறது, வாசல் கொண்டு போய் ஒட்டுறது. இந்த வேலையை பண்றாங்களா இல்லையான்னு? அன்னைக்கெல்லாம் ஆட்டோல ஒட்டி விட்டுருக்காங்க. பாத்தீங்களா? ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு? பஸ்ல போறப்ப ஜன்னலோ ஒரு கம்பியில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டுல இறங்கி போயிருச்சுன்னு. நான் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக நின்றுட்டு இருந்த பாருங்க, இந்த பஸ் வந்துச்சு. ஆகா, ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறதே பெருசு பஸ்ல, அது ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறது இன்னும் கஷ்டம். தீபாவளி டைம், கூட்டமா உள்ள டைம், ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஏறி போய் உட்காந்து ஜன்னலோர கம்பியில சாஞ்சி தூங்கிக்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க. ஜன்னல் கம்பியில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில் ஒட்டிக்கிடுச்சு. இந்த பொட்டை நான் பார்க்கல. வீட்டுக்கு போய் கதவை தட்டுன்னு என் பொண்டாட்டி பார்த்துட்டான். பொட்டை பார்த்துட்டு கேட்டா, வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டான். நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கிறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போயிருச்சு. என்ன இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? இளையராஜா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பாட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த காலம் வரைக்கும் கூட ஏத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் இப்ப வந்ததுதான் சரியில்லைங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒண்ணு இல்ல, இப்ப இந்த மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்க பார்த்தோன்னே எனக்கு ஒரு காட்சி தான் ஞாபகம் வருது. இப்ப நீ காணும் பொங்கல் தானே, அன்னைக்கெல்லாம் கிராமத்துல காணும் பொங்கல்ல ஏப்ரல் மே மாசத்துல அந்த வெயில் அடிக்கிறோம். சாயங்காலம் பாத்தீங்கன்னா அந்த நிலா வெளிச்சம் தெரியும். நிலா வெளிச்சத்துல அந்த மணல் ஆத்தங்கிற மணல்ல ஒரு கோர பாயை விரிச்சு போட்டு உட்கார்ந்து கட்டினவ முன்னாடி இருப்பா, கட்டி சோறும் முன்னாடியே இருக்கும். கட்டி சோறையும் கட்டின வழி வச்சுட்டு காதல் பாட்டு கொடுப்பான். இளையராஜா கொடுத்தாரு. அந்த சந்தோஷம் இந்த காலத்துல இருக்கா? எப்படிமா கொடுத்தாரு பாட்டு? எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி வச்சான், எல்லோருக்கும் எழுதி செய்யாச்சி. நல்ல ஒரு
கைத்தறல கொடுத்து வைங்க. ஆகவே அந்த காலத்துக்கு ஈடுனே அது வர முடியாம ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அந்த காலத்து ஆள், என் பொண்டாட்டி இந்த காலத்து ஆள். அந்த காலத்து இந்த காலத்துக்கு ஆளுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றேன். பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சத்தியமா சொன்னோன்னு இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் கை தட்டுவாங்க பாருங்க. எங்க அம்மா சமைக்கிறதுக்கும் என் பொண்டாட்டி சமைக்கிறதுக்கு வித்தியாசம். தக்காளி சோறை கூட பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல். ஆமா, பிரியாணிவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா சுட சுட சாப்பாடு வைக்கும் சார். இவன் இன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சுட வச்சு கொண்டாந்து வைக்கிறா சார். மூக்க பிடிக்க சாப்பிட்டா அது அம்மா சமையல், மூக்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டா அது பொண்டாட்டி. அவ்வளவுதான், வேலையை முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த காலம் மகிழ்ச்சியா கல்யாணம் பண்ணி இவங்க ஃப்ரிட்ஜ் பொட்டின்னு ஒண்ணு தூக்கிட்டு வர்றாங்கல்ல, அத க்ளோஸ் அப்ல ஆண்கள் பாருங்க நமக்கு எடுத்துட்டு வர சவப்பொட்டி மாதிரியே இருக்கும். இதுலதான் கொண்டாந்து நம்மள வைக்க போறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே வச்சு கொண்டாந்து ஊத்துறா சார். எங்க ஊர்ல இந்த காலத்து ஆளு 2 பேத்துக்கு புருஷ மண்டாட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இதை சொல்லி நிறைவு செய்யணும். புருஷ மண்டாட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சு இல்ல, நைட்டு 12:30 மணிக்கு பட்டிமன்றம் நடத்திக்கிறாங்க 2 பேரும். நீ குடிச்சிருக்க, நான் குடிக்கல, நீ குடிச்சிருக்க, நான் குடிக்கல, ஒரே சண்டை. நான் தூங்க முடியலன்னு வீட்டுல ஏன் ஒய்ஃபை கூட்டு பக்கத்து விடுப்பானே, என்னையா ஏயா 12:30 மணிக்கு சண்டை போடுறீங்க, பக்கத்துல மனுஷன் தூங்குறதா இல்லையா? இல்ல சார் இந்த ஆளு குடிச்சிட்டு வந்திருக்காரு சார் பொண்டாட்டி சொல்லுது. அவன் சொல்றான் நான் குடிக்கவே இல்லைன்னு. நான் சொன்னேன் நம்ம தான் பட்டிமன்றம் பேசுறேன், இப்ப நான் தான் நடுவர், நீ புருஷ மண்டாட்டி 2 பேரும் ஒவ்வொரு டீம். இவன் குடிச்சிட்டு வந்திருக்காங்கிறதுக்கு அத்தாச்சியா நீ ஒன்னு சொல்லு, நீ குடிக்கலங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லுனேன். ஃபர்ஸ்ட் அவன் சொன்னான் நான் குடிக்கவே இல்லைங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார். எப்ப குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவேன். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம அவளை படுக்க விட்டுட்டு நானா போய் சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்டேன் சார் அப்படின்னா. நான் உடனே ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், இப்ப நீ இருந்தாலும் குடிச்சிருக்காங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லு. எப்ப வந்தாலும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாரு. இன்னைக்கு அதிகமா குடிச்சதுனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த ஆளே சமயக்கட்டுல போய் சாப்பாடை எடுத்து போட்டு தயிர்னு நினைச்சு பழைய தோசமா ஊத்தி தின்னுட்டு இருக்கான் சார். இந்த ஆளு குடிச்சிருக்காரு. இந்த மாதிரி குடியை கொண்டாந்து கொடுத்து குடும்பத்தை குட்டி சேவர் ஆக்குறீங்களே, இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்குமா? நான் கேட்கிறேன். அந்த ஆள் யார் தெரியுமா? நம்ம இளமோகன் தான். அந்த உட்காந்துருக்கான் பாருங்க, ஜம்முன் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க ஆள். இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்குமா சார்? அதாவது பரவாயில்ல, போன வாரமாவது அவன் பொண்டாட்டி வீட்டுல போய் சாப்பிட்டான். சரி, இந்த வாரம் அப்படி அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க அங்க ஏற்கனவே இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். ஏத்த விடுப்பா. சரி நடுவர்களே, ஒரே ஒரு செய்தி தான் நிறைவா சொல்லி நிறைவு செய்யறேன். அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமா நம்ம சந்தோஷமா வாழ்ந்தோம்ல சார், இன்னைக்கு அந்த கூட்டு குடும்பம் இருக்கா சார்? பணத்துக்கான மரியாதையை கொடுக்கறானே தவிர பண்பு நிறைந்த மனிதர்களுக்கான மரியாதை மங்கி போன காலகட்டமா இருக்கு. அதனாலதான் அந்த காலகட்டம் சரியில்லைங்கிற. இதுக்கு அத்தாச்சா ஒரு பாட்டை சொல்லிட்டு நான் உட்கார்ந்துடுறேன். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? பணத்தோட அருமை யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இந்த பணத்தோட அருமையை காசு பணம் வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்க கூடாது சார். இந்த காசு பணம் வச்சிருந்து வாழ்ந்து கெட்டவன் சொல்லி எல்லாத்தையும் தொலைச்சறான் பாருங்க, அவன்கிட்ட போய் கேட்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க ஊர்ல ஒருத்தர் ஜமீன்தார் இருந்தார். நிறைய டிராக்டர் நிறைய பண்ண மாடலாம் வச்சு பெரிய அளவு விவசாயம் பண்ணாரு, பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, தான் சொத்தெல்லாம் நம்மளே ஜமீன்தாரா எவ்வளவு நாள் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, நம்மளோட சொத்தை பூரா இந்த பையன் பேர்ல எழுதி வைப்போம். 24 வயசு பையன், அவன் ஜமீன்தாரா ஊரை சுத்தி வரட்டும், நம்ம பெத்த அப்பனா வேடிக்கை பார்ப்போம். 80 வயசுல சொத்தை பூரா பையன் பேர்ல எழுதினார். ஆனா இந்த காலத்து பையன் என்ன தெரியுமா பண்ணா? இந்த காலம் அதான், இந்த காலம் சொத்தை பூரா வாங்கிட்டு அப்பனை நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டான் சார். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் தெரியுமா? தான் வாழ்ந்த ஊர்ல தான் காசு கொடுத்து உதவி பண்ணவெல்லாம் நம்மளை பார்த்து ஐயா சாப்பிட ஏதாவது வாங்கி தருவான்னு கேட்கறான் பாத்தீங்களா? அந்த நிலைமை மட்டும் எந்த ஆண்மகனுக்கும் தயவு செஞ்சு வந்துடவே கூடாது சார். சத்தியமா அந்த ஆள் வேதனைப்பட்டு நினைச்சாரு, அடே படவாவி, காலம் கடிகாலமாயி போச்சுரா. எங்க அப்பாவெல்லாம் நாங்க எப்படி வச்சு அந்த காலத்துல மரியாதை பண்ணோம். ஆனா இந்த காலத்துல பிறந்த பையனி உன்னை நம்பி சொத்தை புற எழுதி வச்சேன், எல்லா சொத்தையும் வாங்கிட்டு பெத்த அப்பனை நடுரோட்ல விட்டிய. இந்த காசு பணத்தை நான் வச்சிருந்தா கூட அதுக்கான மரியாதையை கொடுத்துருப்பேன்னு வேதனைப்பட்டாராம். இதை இந்த காலம் சொல்லல, அந்த காலத்துல கண்ணதாசன் இதை பட்ட வர்த்தனமா சொன்னா சார். இப்ப நடக்கிறத 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னான். ஒரு குளம்னு இருந்தா குளத்துல தண்ணி இருந்தாதான் மீனுங்கிற ஒண்ணே இருக்கும், மீன் இருந்தாதான் அதை பிடிக்க கொக்கே வரும். அது போல கலிகாலத்துல இந்த காலத்துல பணம் இருந்தா தான் பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் உன்னை நம்பி அப்பான்னு சொந்தம் கொண்டாடி வருவான். பணம் இல்லாட்டி உன்னை மதிக்க மாட்டாங்கிறத அன்னைக்கு சொன்ன. அந்த காலத்துல குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லே. அடுத்த சென்ஸ்ல ரொம்ப அழகா சொன்னான். தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெற்றவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கள்ளம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனையே
அடிச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. காசு பணம் இருந்தா பெத்த புள்ள கூட சொந்தம் கொண்டாடிட்டு வருவான். பானையில சோறு இருந்தாதான் எல்லா உறவும் உன்னை தேடி வரும். ஆனா பணம் இல்லாட்டி பெத்த புள்ள கூட உன்னை மதிக்காதுன்னு சொல்றத அன்னைக்கே பட்டவர்த்தனமா சொன்னான்னா, பாடலாக இருந்தாலும் சரி, பண்பாடா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி மனநிறைவு நிறைந்த காலம் அது அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி இந்த கால கலிகாலத்துல வாழ்றோம், கொரோனா காலத்துல வாழ்றோம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அன்னைக்கு ஹாப்பியா வாழ்ந்தோம், இன்னைக்கு இஎம்ஐல வாழ்றோங்கிற காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தகிரி விடுமாக சுண்டகஞ்சி சுட்டால மக்காச்சல் நீர்மர் பேட்டனி இளநீ இராத்துக்கு கலந்த கம்மிட்டு வெள்ளரிக்கு அவச்சம் டாப் ஆயில். இந்த காலம் இது எல்லாமே டூப்பு. விவசாயத்தோடையும் உறவுகளோடையும் வாழ்ந்த அந்த காலம் தான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி திருப்பூர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்புங்கிற காரணத்தால நடுவர்களே எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நானும் மஞ்சுநாதரும் புத்திசாலி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க 2 பேரும் முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் வைக்க வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த இந்த ரசிக பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பொங்கல் நல்வாழ்த்தையும் சொல்லி மகிழ்ச்சியும் மனநிறையும் நிறைந்த காலம் அந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சரி, மிக சிறப்பாக பேசிய அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து பாராட்டுறேன். அவர் என்ன சொன்னார்னா, கடைசியாக முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் புத்திசாலி, நல்லா நாங்கள் ஜெயிச்சிடறோம். எதிர்பக்கம் தீர்ப்பு சொல்றீங்கன்னா முட்டாள். எங்களை புத்திசாலி என்று சொல்ல ஒரு புத்திசாலியாக தான் முடியும். உன்னை புத்திசாலின்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைப்பா. அதனால தான் நான் நடுவராக ஒரே விஷயம் சொல்கிறேன். வாழ்க்கைங்கிறது இப்போ அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை அவர் சொன்னார், நிறைய சொன்னார் இல்லையா? உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். நல்லா பாருங்க, ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? எங்கள் ஊரில் எனக்கு ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு கேட்டேன், எங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களே, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி, கேஸே என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடு. இதுக்கா படிக்க வச்சார் அவரு? அது பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன், அவருக்கு 2 பசங்க. என்ன சார் இப்போ பையன்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அவர் சொன்னார், தம்பி 27 வயசில் முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், அவன் டாக்டரு, கொண்டாடி விட்டு வெளியே போயிட்டான். இதெல்லாம் வீட்லையும் நடக்கிறது தானே. சரி, 2வது பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணீங்கன்னு? 26 வயசில் பண்ண தம்பி, அவன் ரொம்ப நல்லவன், என்னை வெளியே போக சொல்லிட்டான். எப்போ? அப்பா முத பையன் மேலே தெரியல, 2வது பையன் கீழே தெரியல, அப்பா நடுத்தரில் இருக்கு. வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? அது பரவாயில்லைங்க. என் சொந்தக்காரர் ஒருத்தர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறேன். அவன் எனக்கே சொல்ல பண்ணார். அப்புறம் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தேன். செல்லமும் செல்போனும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால். மேடையில் ஒருத்தர் பேசுறார், தாயை காப்போம், தாய் தான் உலகத்தை மிகச்சிருந்த தெய்வம், தாய் வேண்டாம் யாரும் இல்லைன்னார். 2 பிச்சைக்கார மாமன்ட்டு உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றுல பிறந்திருந்தான், நான் ஏன்டி பிச்சை எடுக்கிறேன். அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூடுற, இவன் தான் என் பிள்ளை. சார், வார்த்தை வேறு வாழ்க்கை வேறா இருக்கு சார். அன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு, திருடானே பாப்பா திருடானே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடானே பாப்பா திருடானே, சிந்திச்சு பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையை திருத்திக்கோ, அவர் சிறுசாயிருக்கையை திருத்திக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே. இது அந்த கால பாட்டு சார். இப்போ ஒரு பாட்டு போட்டுங்க,
நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டுவேன். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிளேட் போட்டுவேன். 8 பைக்கு திருடி அடிச்சு போட்டுவேன். நான் ஜென்ரல் டைலி 100 தடவை டைலி போட்டுவேன். என் பேரு நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல. நான் நல்ல புள்ள இல்ல. நான் நல்ல புள்ள இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சக்கால திருட்டு புள்ள. எங்களுக்கு ஊரும் இல்ல, பர்மனன்ட் பேரும் இல்ல. எங்க ஹெட் மாஸ்டர் அன்னையில இருந்து பைக்கிலே வர மாட்டாரு. என்னைக்கு திருடி இடைக்கு போடுவானோ சார். ஒரு காலத்துல மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு பாட்டு எவ்வளவு கண்ணியமா கொடுத்தாங்க பாருங்க. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ. எவ்வளவு கண்ணியமா இருக்கு. இன்னைக்கு போட்டிருக்கான் சார் அதே பொண்ணு பார்க்குற பண்ணதுக்கு. யாரோ யாரோடி இந்த பொண்ணோட புருஷன், யாரோ யாரோடி இவன் திமிருக்கு அரசன். திமிராதான் வர்றான். வரும்போதே திமிரா வந்தா குடும்பம் எப்படி விளங்கும்? ஸோ அதனால வாழ்க்கையில அந்த காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சி இந்த காலத்துல இல்லை அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக வருகிறார் காரைக்கால் யோகதர்ஷன் அவர்கள். உங்களுக்கு